தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வெனிசுவேலா மேல ட்ரம்ப் எதுக்காகப்பா கை வச்சாரு அப்படின்ற கேள்விக்கான பதில் யாருக்காவது புரியாம இருந்துச்சுன்னா இந்த கான்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிட மக்களே. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு விஷயம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. கற்பனையா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம்ல, அது இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து வேணாம்ப்பா, வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவை நம்ம கவர்மெண்ட் எடுத்தா அந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? கூடிய சீக்கிரம் அந்த செய்தியை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கி தான் விஷயம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, ட்ரம்ப் இப்போ பணத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, வெனிசுவேலாவோட இடைக்கால அதிபர் நான் தான் சொல்லியிருக்காரு. மக்களை தெளிவாக கேட்டுங்க, அமெரிக்காவோட அதிபர் இப்போ ட்ரம்ப் நம்மளுக்கு தெரியும், வெனிசுவேலாவோட இடைக்கால அதிபர் நான் தான் இப்போ அதே அதிபர் தான் சொல்லியிருக்காப்ல. ஒரே நேரத்தில் 2 நாடுகளுக்கு அதிபர். கேட்கவே புதுசாக இருக்குல்ல. இந்த விஷயம் தகவலாக கசிஞ்சதெல்லாம் கிடையாதுங்க. விக்கிபீடியாவில் அவர் சார்ந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதில் வெனிசுவேலா ஆக்டிங் பிரசிடென்ட்னு இவரை பற்றி எடிட் பண்ணியிருக்கு. எடிட் பண்ணதை எடுத்து ஃபோட்டோவாக வச்சு ட்ரூத் சோஷியல் இருக்கு பாருங்க, அதில் அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாரு. யாரு கண்டா எடிட் பண்ண ப்ரொசீஜர் அவர் சொல்லி நடந்துச்சாங்க கூட தெரியல. இதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கு. ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இது போல வினோதமான விஷயங்களை நாம பார்க்க முடியும். அடுத்து இந்த அம்மா, இவங்க பேர் மரியா கோரினா மேச்சிடோ. யார் தெரியுமா இவங்க? வெனிசுவேலாவோட எதிர்க்கட்சி தலைவர். மதுரோ அவர்களை வெனிசுவேலால இருந்து சிறைப்பிடிச்சு அமெரிக்கா கூட்டு போனாங்கள, அதை எதிர்த்து உலக நாடுகளே குரல் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெனிசுவேலாக்குள்ள இருந்துக்கிட்டே இது சரிப்பா, இதான்ப்பா சரியான விஷயம், மதுரோ தூக்குனது கரெக்டு அப்படின்னு பேசினவங்க தான் இந்த மரியா. இவங்க அப்போ பேசுனது காரணம், எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும் நம்ம ட்ரம்ப்போட விசுவாசின்ட்டு கண்டிப்பாக நம்ம பேர் தான் சொல்லுவார் அடுத்த பிரசிடென்ட்டா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா கிட்டத்தட்ட அதை பண்ணிச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வெனிசுவேலா சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீ எதுக்குமா பிரசிடென்ட்டு, நீங்களே வேணாம், ஏற்கனவே வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே ரோட்ரிகஸ், அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆக்டிங் பிரசிடென்ட்டா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணவே அவங்க ஆக்டிங் பிரசிடென்ட்டாக மாறிட்டாங்க. ஆனால் வெனிசுவேலா சுப்ரீம் கோர்ட்டே மதிக்காத ட்ரம்ப் நான் தான் ஆக்டிங் பிரசிடென்ட் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மத்தியில் இந்த அம்மா வேற கேமியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நான் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினால அந்த நோபல் பரிசை நான் ட்ரம்ப்போடு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நோபல் கமிட்டி ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கறது வேற, எலிஜிபிள் பர்சனாக பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அது வேற. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் ஐயா கவலைப்படுறீங்க, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலன்னு, என்கிட்ட தான் இருக்கே நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு இந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க. இதில் இந்த நார்வேஜியன் நோபல் இன்ஸ்டியூட் எவ்வளோ கடுப்பாக இருப்பாங்க. இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த வருமா அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மற்றவங்களாம் ஷேர்லாம் பண்ண முடியாது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ரிவோக்கம் பண்ண முடியாது, ஒன்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா அது கொடுத்தது தான், அந்த விருதை உங்களோட வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில்ன்ற ஒரே ஒரு விஷயம், இப்போ மதுரோவோட ஆயுளை அப்படியே ஊசலால வச்சுக்கிட்டு இருக்கல வெனிசுவேலா பேஸ் பண்ணி, ரைட்டு. இப்போ வரைக்கும் இந்தியா வெனிசுவேலா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கலை, ஓகேவா, நம்ம வாங்கலை, ஃபுல்லாக ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஸ்கவுண்ட்ல ஆயில் கிடைக்கிறதுனால அங்கே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்காம நாம வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்கிப்போம் அமெரிக்கா மூலமா அப்படின்ற விஷயத்த மட்டும் இந்தியா முடிவு பண்ணிருச்சு. இந்தியா மேலே அமெரிக்கா போட்டிருக்க அடிஷ்னல் டாரிஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓவர் நைட்டில் ரிவோக் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, சாங்ஷன்ஸ், நம்ம இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் மேலேயே அமெரிக்கா சாங்ஷன்ஸ்லாம் போடுது பாருங்க, அதெல்லாம் உடனடியாக லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாம் ஒரு விஷயத்த மட்டும் இதை பண்ணணும்னாக்கா 2 பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்திய அரசு தற்காலிகமாக அமெரிக்காவை நம்பி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை கை விட்டணும்னு விரும்புறீங்களா மக்களே? இதை நாம் இப்போ டிஸ்கஷனுக்கு உட்படுத்திட்டு இருக்கோம்ல, இந்த மேட்டரில் அமெரிக்கா முன்னாடி வந்துட்டாங்க. அமெரிக்கா இப்போ என்ன தெரியுமா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வெனிசுவேலாவில் இருக்கிறப்ப ஆயில் இருக்குல்ல அதெல்லாம் நம்மளுது தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க யாருமே. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் மில்லியன் கணக்கில் பேரல்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காவில் இருக்க ஆயில் கம்பெனிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அதிகமாக வெனிசுவேலாவுக்கு ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் வாங்குறது இல்லை, எடுக்கிறது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்தியா ஒருவேளை வெனிசுவேலா ஆயில் வேணும் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு விற்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்குன்றாங்க. மக்களே, வெனிசுவேலா சொல்லணும், இது அமெரிக்கா சொல்லுதில்ல, பலம் இருக்கிறவன் எங்கே வேணாலும் பலவீனமானவங்களை தாக்கி எடுத்துக்கலாம் வளர்த்தன்னு கரெக்டாக காட்டுறாங்க. இந்த வெனிசுவேலா ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சர்வதேச சந்தையில் நாங்கள் கொண்டு போய் விற்கிறதுக்கும் ரெடியாக இருக்கோம்.
இதுக்கான ரிஃபைனரி ஒர்க் இருக்குல்ல, அது மட்டும் பெருசா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிய இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த வெனிசுவேலா ஆயில் விற்க ஆரம்பிச்சிருவோம், இந்தியாவுக்கும் கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கு அமெரிக்கா. மற்ற நாடுகள்லயும் ஆயில் இருக்குங்க ரிசர்வ், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உலகத்திலேயே ப்ரூவ் பண்ணப்பட்டு ஆயில் ரிசர்வ் இந்த அளவுக்கு இருக்குப்பா அப்படின்னு எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா. அதனாலதான் அந்த ஆயில் சார்ந்து பல பேருக்கும் மோகம் அப்படி இருக்கும். சவுதி அரேபியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், எங்கேயுமே வெனிசுவேலால இருக்கிற மாதிரி ஆயில் ரிசர்வ் கிடையாதுங்க. அதனால அவ்வளோ நாடுகளும் இதை கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு படி மேலே போயிட்டு அந்த நாட்டு அதிபரை தூக்கிட்டாங்க வெவ்வேறு காரணங்களை சொல்லி. இந்த வெனிசுவேலா ஆயிலோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரியுமா? ரொம்ப டென்ஸான ஆயிலுங்க இது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியான ஆயிலும் கூட வெனிசுவேலா ஆயில். இது இந்த ஆஸ்பால்ட்டு அப்புறம் டீசலு இது எல்லாத்தையும் நம்ம பெறறதுக்கு ரொம்ப முக்கியமான மூலக்கூறாகவும் இது இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த வெனிசுவேலா ஆயிலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. மற்ற நாடுகளில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இது ரொம்ப ஈஸி கிடையாது. இதுக்குன்னு பிரத்யேகமாக சில எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கணும். அதை வச்சு மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதான் பூமிக்கு அடியிலிருந்து அந்த எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மற்ற எரிபொருளாக மாத்திர விஷயம்லாம் போகும். அந்த எடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1970s வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3.5 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயில். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு நாளைக்கு வெறும் 1.1 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் தான் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணவே முடியுது. ப்ரோ, உலகத்தில் அவ்வளோ அதிகமாக ஆயில் ரிசர்வ் இருக்க நாடுன்னு சொல்கிறீங்க வெனிசுவேலா. ஆனால் எதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காங்க? அப்பயே அப்படி இருந்தவங்க இப்போ இவ்வளோ கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவங்களா பண்ணல, மக்களை பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா வெனிசுவேலா மேலே அவ்வளோ சாங்ஷன்ஸ் அமெரிக்கா கொண்டு வந்துச்சு இவ்வளோ வருஷங்களா. அது ஒன்று. இது பார்த்தாலும் மிஸ்மேனேஜ்மெண்ட் வேற 2. மூணாவதா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, வெனிசுவேலாக்குள்ள ஆயில் இண்டஸ்ட்ரி சார்ந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ரொம்ப புவராக இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டில் அவ்வளோ வளம் இருந்தோம் அதை பணமாக மாற்ற முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க கடைசி வரைக்குமே. ஸோ ஆயில் அங்கே தான் இருக்குது, ஆனால் சிஸ்டம் இருக்குல்ல, அது மட்டும் வெனிசுவேலால உடஞ்சே போயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ புரிஞ்சிருக்கும் அமெரிக்கா எந்த லூப்போல பயன்படுத்தி வெனிசுவேலாக்குள்ளே வந்து ஆயிலில் கை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, ரைட்டு. எதுக்காக அமெரிக்கா இருக்கிற நாடுகளை விட்டுட்டு வெனிசுவேலா ஆயில டார்கெட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல கேள்விதான். தூரமாக இருக்க எதிரிகளை விட நம்மளுக்கு பேக் டோரில் இருக்க எதிரி தான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். ஏன்னா அந்த எதிரிகள் கூட த்ரெட்டை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பின்னாடியே அமர்ந்திருக்க ரொம்ப நெருக்கமாக இருக்க எதிரியோட த்ரெட்டை பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரிய பெரிய எதிரிகளோட புகலிடமா இந்த குட்டி எதிரி நாடு மாறிடுச்சுன்னா நம்ம நாட்டுக்கு பின்னாடியே அது நமக்கு எவ்வளோ டேஞ்சரு. இது பிரதானமான காரணங்க அமெரிக்கா வெனிசுவேலா டார்கெட் பண்ணி அங்கேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா சைனாவோட டாமினன்சி வெனிசுவேலா ரொம்ப அதிகம். வருஷ கணக்கில் அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வெனிசுவேலாவில். இப்போ திடீர்னு அமெரிக்கா உள்ள பூந்துச்சுன்னா சைனா பதறாமையா இருக்கும். ஸோ சைனாக்கு அமெரிக்கா பயங்காச்சு விட்டுருச்சா, பெரிய லாஸ் இப்போ ஏற்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்களா ஒன்று. 2வது, அமெரிக்காவோட ரிஃபைனரிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வெனிசுவேலா ஆயிலுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அவங்க இந்த பிளானை இப்போலாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. பல வருஷமாக இருந்த திட்டம் அதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த மிஷினரிஸ் எல்லாம் அவங்க ரிஃபைனரி சார்ந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்களே. இப்போ இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு ப்ரோ. ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிஃபைனரி சார்ந்து சில மிஷின்ஸ் தேவை, ரிஃபைனரி ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும், புரியுது. ஆனால் எதுக்காக அமெரிக்கா ஏதோ வெனிசுவேலா ஆயிலுக்கு மட்டும் சொல்லி தனியாக சில மிஷினரிஸ் சில ரிஃபைனரிஸை கொண்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கேள்வி. இதுக்கான பதிலை தெளிவாக சொல்கிறேன். ஷெல் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷெல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருசான வித்தியாசம் இல்லை மக்களே, நான் சொல்கிறேன். ஷேல் ஆயில் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஆயிலுங்க. ஆக்சுவலாக அது இந்த மற்ற க்ரூடு கிடைக்கிறதுல அதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். இது இந்த ஷேல் ராக் ஃபார்மேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஃபுல்லாக கிளேவால உருவான நிறைய மினரல்ஸ் உள்ளடங்கின ஒரு மாதிரி செதிலாக ரொம்ப திக்குமுக்கான ஒரு பாறைகளை கொண்டு இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அமைப்புங்க. அந்த ஃபார்மேஷன் இருக்காது ஃபுல்லாக. ஷேல் இருக்குல்ல, அது ஃபார்மேட் தான் ஃபுல்லாக இருக்கும். இப்படி இருக்கிற அந்த பாறைகளில் இடுங்கி இருக்கிற இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். மற்ற ஆயிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட் ஆயிலாக இருக்குல்ல, அதுக்கு இது போல் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் இந்த ஷேல் ராக் ஃபார்மேஷனுக்கு அடியில் கிடையாது. புரியுதா வித்தியாசம்? ஸோ இதனால தான் அட்வான்ஸ்டு ஹாரிசான்டல் ட்ரில்லிங் அண்ட் ஃப்ராக்கிங் இது எல்லாமே தேவை. இந்த முறைகள் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த வகையான ஷேல் ஆயிலை உள்ளேருந்து நீங்கள் எடுக்கவே முடியும் பூமி கீழே இருந்து. இதுதான் வெனிசுவேலா முழுக்க நிரம்பி இருக்கு. புரியுதா எதுக்காக அதை சொல்கிறேன்னு? ஸோ இது எப்போவுமே காஸ்ட்லிங்க. இது போல் ஷேல் ஆயிலை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு செலவு உச்சத்துக்கு போகும். நீங்கள் அந்த ஆயிலை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் அதை எரிபொருளாக மாற்றி விற்று காசு பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கே காசு செலவு பண்ணணும்னா அதுதான் ஷேல் ஆயில். இந்த ஹெவி ஆயில் இருக்குல்ல வெனிசுவேலால வந்துட்டு இருக்கிறது. ஸோ இது போல் ஷேல் ஆயில்ன்ற ஒன்றத்தை ஒரு நாடு ரிசர்வாக வச்சிருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதுதான் காரணம். செலவு பயங்கரமாக இழுத்துரும், அதுக்கான மிஷினரிஸ் நம்மகிட்ட கிடையாது அப்படின்ட்டு. இப்போ கதைக்கு வாங்க. வெனிசுவேலாலேருந்து கிடைக்கிற இந்த ஹெவி ஆயில் இருக்குல்ல, இது ஷேல் ஆயில் இருக்குல்ல, இது சார்ந்த ரிஃபைனரிஸில் ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்துடும். அமெரிக்காவுக்கு முக்கியமாக இது வரப்பிரசாதமாக மாறிடும்.
அவங்களுக்கு ஷேல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற தலைவலி முழுக்க முழுக்க குறையும். அமெரிக்காவோட ஷேல் ஆயில் கம்பெனிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ செம ஹாப்பி. ஏன்னா வெனிசுலா ஆயில் இனிமேல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ள, அதனால செம ஹாப்பி அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் ஹை காஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே அமெரிக்கா தவிர்த்து, அவங்களுக்கு தலைவலிங்க. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ரஷ்யாவை விட்டுட்டு அமெரிக்கா பின்னாடி இந்தியா ஆயில் சார்ந்து நம்பி போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி போனால் நாம் என்னென்ன விளைவுகளை சந்திக்கலாம், இல்லைன்னா என்னென்ன பலன்களை சந்திக்கலாம்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.